மிகப்பெரிய ஊழல், இந்தியா கண்டிராத ஊழல் வெளியே வரப்போகிறது. எதற்காக அஞ்சுகிறார், பயப்படுகிறார் மோடி? எதற்காக நேரம் கேட்கிறார்? போதைப் பொருள் வருவது காரணமே பாஜக ஒன்றிய அரசு என்னன்னா அந்த போதைப் பொருளை அனுப்புகிறார்கள். இதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. பாஜக ஆட்சியில எங்க ஒரு பைசா கொடுத்திருக்காங்களா சொல்லுங்க. ஒரு பைசா. வாக்கு சேகரிப்பதற்காக போய் பித்தலாட்டம் செய்கிறார் மோடி. பாஜக ஒன்றிய அரசு மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் என்று வங்கிகளுக்கு ஆணையிட்டிருக்கிறது. ஆனால் இடிஐ, சிபிஐ, ஐடிஐ எப்படி தன் கைவசம் வைத்திருக்கிறதோ கைப்பாவையாக, அதே போன்று இப்பொழுது அவருடைய கை வங்கிகளுக்கும் நீடித்திருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் கேட்கிறார்கள். எதற்காக கேட்கிறார்கள்? இந்த உண்மை வெளியே வந்தால் மோடியுடைய ஊழல், மிகப்பெரிய ஊழல், இந்தியா கண்டிராத ஊழல் வெளியே வரப்போகிறது. சில பேர் சொல்லுகிறார்கள் வெளிநாடுகளில் இந்திய நாட்டிற்கு அச்சுறுத்தும் நாடுகளில் இருந்து கூட பணம் வந்திருக்கிறது என்று. தைரியம் இருந்தால், உண்மை இருந்தால் மோடி அவர்கள் அவருடைய நிதியமைச்சரிடம் சொல்லி உடனே இந்த விவரங்களை வெளியிட வேண்டும். எதற்காக அஞ்சுகிறார், பயப்படுகிறார் மோடி? எதற்காக நேரம் கேட்கிறார்? 1 மணி நேரத்தில் வெளியிட வேண்டிய ஒரு அறிக்கையை, தகவலை எதற்காக 4 மாதம் நேரம் கேட்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஆகவே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இந்திய நாட்டில. தேர்தலுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை வெளியே கொண்டு வர வேண்டும். இதை கண்டித்து நாங்கள் மயிலாடுதுறையில இப்பொழுது ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்டேட் பேங்க் வங்கி முன்னாடி. ஒரு பைசா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நிதியில இருந்து ஏதாவது ரெகுலரா கொடுக்கறது, வருஷம் வருது, அது வேற. இந்த இழப்பு 37,000 கோடியை தமிழ்நாடு அரசு கேட்டு இருக்கிறது. ஒரு பைசா கொடுத்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அதனால வாக்கு சேகரிப்பதற்காக போய் பித்தலாட்டம் செய்கிறார் மோடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.